அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மணி அட்ராக்ஷன் பயிற்சியில் பகுதி 3ல் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, பணம் நம்மளை நோக்கி வர்றதுக்கான பாசிபிலிட்டியை எப்படி ஏற்படுத்தணும், அப்படி ஒரு பாசிபிலிட்டி ஏற்படுத்தினா தான் நிறைய பணம் திடீர்னு நம்மளை நோக்கி வர்றதுக்கான சாத்தியம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். 2வது பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பணம் சார்ந்த நம்பிக்கைகள், கருத்துக்கள், ஐடியாலஜி, உங்களுக்குள்ள நிறைய பணம் வச்சுக்கிறது, வளமா வாழ்றது பத்தின நீண்ட கால நம்பிக்கைகளை உங்களுக்குள்ள எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். ரொம்ப காலத்துக்கு பணம் சம்பந்தப்பட்ட ஆழ்ந்த நம்பிக்கைகள் தான் உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷனா இருந்து, ஒரு அட்ராக்டிவா இருந்து, அதுக்கேற்ற பலன்களை தான் உங்களை நோக்கி இருக்கும். ஸோ 2வது பகுதியில பணம் சார்ந்த நம்பிக்கைகளை சரியா உங்களை நோக்கி நிறைய பணம் வர்றதுக்கு எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோவில இருந்து பயிற்சிகளை பார்ப்போம். ரெகுலரா டே டு டே லைஃப்ல நம்ம பணத்தை ஈர்க்கிறதுக்கு எப்படியான பயிற்சிகள் செய்யணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஏன் பயிற்சிகள் செய்யணும்? பயிற்சி செய்யறதுக்கே போரா இருக்கு சார், இந்த பிராக்டிஸ் அந்த பிராக்டிஸ், மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கணும், ஏதாவது ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிராக்டிஸ் சொல்றாங்க. ஆனா எதுவுமே ஒர்க் ஆன மாதிரி தெரியல. நீங்களும் என்னத்த பிராக்டிஸ் அந்த மாதிரிலாம் சொல்றீங்கன்னு உங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மளை பொறுத்தளவு பிராக்டிஸ் அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கிற நபரா நீங்க உருமாறுறதுக்கு ஆரம்ப கட்டத்துல சில முயற்சிகள், செயல்கள், சம்பவங்கள், எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் தேவைப்படுது. அதை நீங்க ஏதோ ஒரு வழியில கொடுக்கல அப்படின்னா பெர்மனண்டா அந்த பணத்தை ஈர்க்கிற நபரா நீங்க மாற மாட்டீங்க, அல்லது மாறுறதுல ரொம்ப லேட் ஆகும், நிறைய சிரமங்கள் இருக்கும். ரொம்ப காலத்துக்கு, நீண்ட காலத்துக்கு உங்களோட வைப்ரேஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். உங்க மனப்பிரச்சனைகளுக்கு, தனிப்பட்ட ஆசைகளுக்கு, சம்பளத்துல, கஷ்டங்கள்ல, வீட்டு பிரச்சனைகள்ல, ஈகோ பிரச்சனைகள்ல, அல்லது உங்க வேலையில, தொழில்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் அதிகமா உங்க மனசுல ஆட்கொண்டு அந்த வைப்ரேஷனே உங்க ஆள் மனதுக்குள்ள அதிகமா இருக்கும். இப்போ நீங்க பண்ற பிராக்டிஸ் அப்படிங்கிறது அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி பணத்தை ஈர்க்கிற நபரா, பாசிட்டிவான நபரா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ அந்த பழைய விஷயங்கள் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும், குறைய ஆரம்பிக்கும். திடீர்னு நீங்க பணத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லது பாசிட்டிவ் நபரா புது பிராக்டிஸ, புது வைப்ரேஷனை உள்ள வைக்கும் போது அந்த பழைய தாட்ஸ் எல்லாமே தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இதை ஒதுக்கி தள்ளும், இதை உள்ள வர விடாது, பிராக்டிஸ் பண்றதுக்கு சிரமப்படுத்தும். நம்ம பழையபடியே இருந்துக்கலாமே, கேஷுவலாவே இருந்துக்கலாமே அப்படின்னு தோண வைக்கும். ஸோ இதனாலேயே நிறைய பேர் தொடர்ந்து பயிற்சி செய்ய மாட்டாங்க, தொடர்ந்து பணம் இருக்கிற நபரா, பாசிட்டிவான வைப்ரேஷன் கொண்ட நபரா மாற மாட்டாங்க. அதுல நிறைய சிரமங்கள் இருக்கும். இது போக அனுதினமும் அவங்க பார்க்குற சூழ்நிலைகள் டக்குன்னு அவங்க பாசிட்டிவ் நபரா, பணத்தை இருக்கிற நபரா மாத்துறதுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். ஸோ இப்படியான சூழல்கள்லாம் இருக்கிறதுனால நீங்க நிச்சயமா பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க. ஆரம்ப கட்டங்கள்ல பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு சிறப்பான வைப்ரேஷன் கொண்ட பணத்தை இருக்கிற நபரா மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒருவேளை பிராக்டிஸே பண்ணல, வெறும் திங்கிங், தாட் ப்ராசஸ், அவேர்னஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க, வீடியோ மட்டும் பாக்குறீங்க, அதுல ஒரு சின்ன அவேர் மட்டும் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன வைப்ரேஷன் மட்டுமே இருக்கும், சின்ன ஈர்ப்பு மட்டுமே இருக்கும். அதை மற்ற ஃபீலிங்ஸ், மற்ற எமோஷன்ஸ், மற்ற இன்சிடென்ட்டோட வைப்ரேஷன் எல்லாமே அட்டாக் பண்ணி, ஓவர் கம் பண்ணி சப்ரஸ் பண்ணிடும். ஸோ அதை அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறதுனால தான் ப்ராக்டிஸை பண்றோம். இப்போ நம்ம சொல்ல போற ப்ராக்டிஸ் எல்லாமே ஒன்ஸ் நீங்க பணம் இருக்கிற நபரா, பாசிட்டிவான நபரா, ஒரு முழுமையான ஆளுமை கொண்ட சக்தி வாய்ந்த ஒரு சிறந்த மனிதனா மாறுற வரைக்கும் இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்க. அப்படி மாறிட்டீங்க, ஒன்ஸ் சேஞ்ச் வந்துருச்சு, வைப்ரேஷன் வந்துருச்சு, அந்த பிரபஞ்சத்தோட சக்தி உங்களுக்குள்ள அடாப்ட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க மெனக்கெட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதே அவசியமே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு நபரா நீங்க ஆல்ரெடி மாறி இருப்பீங்க. ஆல்ரெடி மாறினதுக்கு அப்புறம் மெனக்கெட்டு பிராக்டிஸ் அப்படிங்கிற ஒண்ணு தேவைப்படாது. உங்க எண்ணத்திலேயே, உங்க குணத்திலேயே ஆழமா பாசிட்டிவா மாறி இருக்கும். ஸோ ஆரம்பத்துல பயிற்சி பண்ணுங்க. என்ன மாதிரி பயிற்சி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மற்றவங்க பண்ற சில பயிற்சிகளும், அது போக நான் ஸ்பெஷலைஸ்டா உருவாக்குன சில பயிற்சிகளுமே, இந்த 2 கேட்டகரியுமே நீங்க பண்ணணும். இதுக்கு முன்னாடி மற்றவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், கிராட்டிடியூட், இந்த 3 பிராக்டிஸை நம்மளுமே பண்றோம். இது இல்லாம நிறைய பிராக்டிஸ் மற்றவங்க பண்றாங்க. ஹோபோனோபோனோ, டைரி ரைட்டிங், ரெக்கார்டேஷன், 555 டெக்னிக்கு, 111 டெக்னிக்கு, 369 டெக்னிக்கு, பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு பண்ற டெக்னிக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதை நம்ம தொடர்ந்து பண்ண போறது இல்லை. ஆனா நமக்குன்னு ஸ்பெஷலைஸ்டான நம்மளோட தனிப்பட்ட பயிற்சிகள் இதுல வழங்கப்படும். ஸோ ஒரு 4-7 பயிற்சிகள் முன்ன பின்ன நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். என்ன சார் 7 பயிற்சி பண்ணணுமா அப்படின்னா, இதெல்லாம் சின்ன சின்ன
நீங்கள் டக்குன்னு அந்த நேரத்துக்கு உணர வேண்டிய விஷயங்கள். தொடர்ச்சியாக பண்ணலைனாலும் அப்பப்போ பண்ணலாம். ஒரு நாளைக்கு எப்படியெல்லாம் அந்த ப்ராக்டிஸை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸை நம்ம கொடுத்துருவோம். விஷுவலைசேஷன் எப்போ பண்ணணும், கிராட்டிடியூட் எப்போ சொல்லணும், ஹாப்பி லைஃப் எப்படி வாழணும், ஃப்ரெண்ட்ஷிப் வித் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது, அக்செப்டன்ஸ் ப்ராக்டிஸ்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தந்துடுவோம். ஒரு சில நாள் பண்ணும்போதே அதுக்கான நம்பிக்கை வைப்ரேஷன் உங்களுக்குள்ள உருவாகி அதை தொடர்ந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு அக்செப்டன்ஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஒரு கருத்து தான், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண போகிறதில்ல. டெய்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற சம்பவத்தில் அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, ஒரு உணர்வை ஏற்படுத்த போகிறீங்க, மெனக்கெட்டு ஒரு பயிற்சி பண்ண போகிறதில்ல. ஆனால் அக்செப்டன்ஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு உணர்வை, ஒரு பயிற்சியை நீங்கள் பண்ணுறது மூலயமா ஏகப்பட்ட பாசிபிலிட்டியை உங்களுக்குள்ளே உருவாக்கிடுவீங்க. நிறைய பாசிட்டிவ் உங்களுக்குள்ளே டக்குன்னு கொண்டு வர்றது. நீங்கள் நெகட்டிவ் ஃபீல்டில் இருந்தால் உடனே டக்குன்னு பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு இந்த அக்செப்டன்ஸ் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில நம்ம உருவாக்கின ப்ராக்டிஸும் இருக்கும், ஆல்ரெடி பொதுவாக மற்றவங்க கடைபிடிக்கிற ப்ராக்டிஸும் இருக்கும். இதெல்லாம் பயன்படுத்தும் போது நிச்சயமாக நீங்கள் ஒரு பணத்தை ஈர்க்கிற நபரா, வெற்றிகரமான நபரா, திருப்தியாக சந்தோஷமாக வாழ்கிற நபரா, ஒரு முழுமையான பாசிட்டிவாக நபராக மாறுறதுக்கு முழு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை நீங்கள் பண்ணணும். இது ஒரு வாழ்க்கை முறை. ஸோ ஈர்ப்பு விதியை முன் வச்சு பயணித்து அதை ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றி இயற்கை மனிதனுக்குன்னு வகுத்திருக்க ஒழுங்கின் அடிப்படையில் வாழ்ந்து திருப்தியாக நம்ம வாழ்க்கையை நிறைவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த பயணத்தில் நீங்கள் கூட சேர்ந்துங்க. அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ப்ராக்டிஸாக தனித்தனி